முடிந்த அளவுக்கு அவர் சொந்த பணத்தை போட்டும் வர்றவங்களுக்கு காசு இல்லாமல் செலவுக்கு காசு கொடுத்துட்ட சம்பவமும் உங்களுக்கு ஒன்று இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நிரந்தரம் இருக்கணுங்கிறது எல்லாரும் ஆசை. ஆனால் ஒரு தரப்பு மட்டுமே பார்த்தா ஆர்கே செல்மணி அவருடைய அந்த தரப்புல இருந்து வர்றது என்னன்னா, அவரை இறக்கிட்டு விசி குணாதினியும் ரவிமுறையும் உட்கார வைக்கணும், தேர்தல் நடத்தியே தீரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் ஓடிட்டு. இதுதான் பாக்யராஜ் அவர்கள் மறைவுக்கு காரணமான முதல் நாள் மாலையில் நடந்த மிகப்பெரிய விஷயம், பேசப்பட்டது, எல்லார்ட்டையுமே பேசுனது. இந்த மன உளைச்சல் ஒரு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. என்ன இப்படி ஒரு இது இருக்கு, என்ன இருக்கு. இப்போது இந்த நேரத்தில் தான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன எது வந்தாலுமே நீங்கள் தைரியமாக தில்ல நிற்கணும், யாராக இருந்தாலுமே. நான் இது சம்மந்தமாக கார்டியாலஜிஸ்ட் ஒரு டாக்டர் டிஸ்கஷன் பண்ணும்போது சொல்லும்போதுன்னா, எந்த கவலை ஒரு மனிதனுக்கு வந்தாலுமே சந்தோஷமாக இருந்திருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். உங்கள் ஹார்ட் அதுதான் எதிர்பார்க்கும். நீங்கள் கவலை பட 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 அது அப்படியே சோர்வடையும். இது சயின்டிஃபிக்கான உண்மை சார். இது நீங்கள் கேட்டால் தெரியும் உங்களுக்கு. அப்போது பாக்யராஜ் அவர்கள் என்னதான் அவருக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்தால் கூட, அவர் இதில் சம்பாதிக்கிறன்ற நோக்கமே இல்லை அவருக்கு. எழுத்தாளர் சங்கத்தில் போய் தலைவராக இருந்து சம்பாதிச்சு பண்ணுற அவசியமே இல்லை அவருக்கு. ஏன்னா குடும்பத்தை பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் கையில் எடுத்துட்டாங்க. பாக்யராஜ் அவர்கிட்ட சொல்லுறது, நீங்கள் உங்கள் வேலையை அழகாக நீங்கள் பாருங்கள், எந்திரிங்க, கதையோ வரலுக்கோ என்னமோ சங்கத்துக்கோ எதுவெல்லாம் நீங்கள் போயிட்டு ஃப்ரீயாக வாங்க, குடும்பத்தையும் என்னுடைய தொழிலையும் இதையும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இங்கே இருந்த சொத்து எல்லாத்தையுமே பாக்யராஜ் அவர்கள் விற்று படம் எடுத்த சம்பவங்கள் உங்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு உதவி செய்யப்பட்ட சம்பவங்கள் இருக்குது.